ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம சபாயா கிச்சனில் ஸ்வீட் பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க கிச்சனுக்கு. இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 பிரெட் எடுத்திருக்கேன். 4 பிரெட்டை இந்த மாதிரி ஸ்கொயராக ரெக்டாங்குலர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பால் 1/2 கப் எடுத்திருக்கேன், காய்ச்சி வச்சுருக்கேன். முந்திரியை 5 முந்திரியை உடச்சி வறுத்து வச்சுருக்கேன். கீயில் தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் டால்டா இதில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் சுகர் போட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா திக்காகிற வரைக்கும், ரொம்ப திக்காக வேண்டாம், கம்பி பதாதவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வர வரைக்கும் அதை குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கீ சூடானதும் அதில் இந்த ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கீயில் ஃப்ரை பண்ணுறனால நல்ல மொறுன்னு வந்து ஆயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். பட் நம்ம அல்வா செய்யும்போது இது வந்து கீ எல்லாமே பிரிஞ்சு நமக்கு வந்துடும். நம்ம கீ ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மொறுன்னு எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கீயில் ஃப்ரை பண்ணியிருக்கனால இந்த கீ ஃபுல்லாமே இது எல்லாமே நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஈஸியானது தான். இப்போ ஸ்வீட் செய்கிறனால நம்ம சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பால் நல்லா வத்திருச்சு. அது வந்து கோவா மாதிரி கொஞ்சம் திரண்டு வரும். இதே நீங்கள் பால் ஊற்றாமல் கூட கோவா இருந்துச்சுன்னா கோவா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கோவா சேர்க்குறதா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் சேர்க்குறனால கொஞ்சம் ஏலக்காய் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. கீ எவ்வளோ நல்லா அது பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிஞ்சு வரும் நம்ம ஊற்றுன கீ எல்லாமே. இப்போது கடைசியாக நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான பிரியாணிக்கு சைடிஷ் பிரெட் அல்வா ரெடி ஆயிருச்சு. இங்கே பாருங்கள், கீ எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.